சிந்தித்தபில் திடமது தோன்ற வேக விவானர் போற்றும் கலையும் இந்த புவியோரை ஏற்றுமிலையே முழங்கவிவானர் போற்றும் கலையும் கனி ஒரு சுவை பெற இனிது வள முழங்கவிவானர் போற்றும் கலையும் அயர்வு உடமையகற்றும் அவையின் உயர்வு பெற உயர்ந்த தமிழகவிவானர் போற்றும் கலையும் அயர்வு மடமை அகற்றோ உயர்வு பெறவே உயர்ந்த தமிழக விவாதர் போற்றும் கலையும் உயர்வு பெருமை உகந்த தமிழக விவாதர் போற்றும் கலையும் இந்த புவியோரை எதுமிலையே மனம் கமழ்ந்தீடும் பயந்தமிழ் திகழ்ந்தீடோ நாவில் சொல்லிலங்கீடோ நாற்றமை முழங்கீடோ காவியம் திருக்குறை திருக்குறை கருத்தறியாவோமே தாவிடுவாழ தமிழ் செய்வேவும் தாவிடுவாழ தமிழ் செய்வேவும் தழைத்திட கமர் விழைத்திட தழைத்திட கமர் விழைத்திட அதில் வளர இழைத்திட கவிவானர் போற்றும் கலையே புவியோரை ஏதுமிலையே வந்தார் பிராமண பிள்ளை மனத்தை நாடி வாரார் பிராமண பிள்ளை தலம் முழுவி கோவிலுக்கு போய் வந்து குளிச்சு தலம் முழுவி கோவிலுக்கு போய் வந்து கருப்பிரண்டை தப்பை மாயிலை முன்னை முஸ்தை காரையில் பிரண்டை தப்பை மாயிலை முன்னை முஸ்தையாவையும் கொய்து வர வந்தார் பிராமண பிள்ளை படத்தை நாடி வாரார் பிராமண பிள்ளை பிராமண பிள்ளை பிராமண பிள்ளை பிராமணையும் நமஸ்காரம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கும். கொட்டு பாதி கூத்து பாதி சந்தோஷமா இருக்கு.
மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாம் சேமமா இருக்கேலா, நன்னா இருக்கேலா? எல்லாருக்கும் நமஸ்காரம் 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 நமஸ்காரம். ஜனனி ஜென்ம வர்த்தனீக குல ஜம்பதும் பதபூர்வ புண்ணியனாம் லிக்கியதே. அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அப்படி பிறப்பதிலும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறப்பது அரிது. பிறப்பதற்கு அரியா பிறவி இப்பிறவி. எப்பிறவி எடுத்தாலும் இப்பிறவிக்கு ஈடே இல்லை. 7 ஜென்மங்கள் நாம் செய்த பாக்கியத்தின் காரணமாகத்தான் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். அவ்வாறு மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நாம் நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே சொல்ல வேண்டும். பிறருக்கு சுமையாக ஒரு காலம் இருக்கவே கூடாது. அப்பொழுதுதான் பிறந்ததன் பிறவியின் நேர்த்தி கடனை அடைந்ததாக அர்த்தம். ஆகவே மனிதர்களாக பிறந்தவர்கள் ஆசை ஆசை என்று ஆசைக்கு அடிபணிந்து இருப்பது போதாது, இன்னமும் வேண்டும் என்று பிறரிடம் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தன்னையே தாழ்த்தி 5 அறிவுகளோடு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விடங்களோடு ஒப்பிடும் அளவிற்கு நடந்து கொள்கிறார்கள். காரணம் ஆசை. ஆசையின் காரணத்தால் மனிதன் கொலைபாதக செயலை கூட செய்கிறான். ஆசையை விட்டொழித்து அன்போடு அறநெறியோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட இந்த ஹரிச்சந்திர நாடகம். இப்படிப்பட்ட இந்த ஹரிச்சந்திர நாடகத்திலே ஊரிலே திருவிழா. கிராமம் என்று இருந்தால் ஆலயம் இல்லாத கிராமமே இல்லை. அப்படி கிராமம் என்று சொல்லக்கூடிய கிராமம் என்பது 4 எழுத்து. அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் என்பது 4 எழுத்து. அந்த ஆலயத்திற்கு நடத்தப்படக்கூடிய திருவிழா என்பது 4 எழுத்து. எப்படிப்பட்ட திருவிழாவை காணும் மனிதன் என்பது 4 எழுத்து. மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது 4 எழுத்து. வாழ்க்கையினால் அவனுக்கு பிறக்கின்ற குழந்தை என்பது 4 எழுத்து. குழந்தை வளர்ந்து சிறுவனாவது 4 எழுத்து. சிறுவன் வளர்ந்து மாணவன் ஆவது 4 எழுத்து. மாணவன் செல்லுகின்ற இடமோ பாடசாலை என்பது 4 எழுத்து. பாடசாலையிலே அவன் பயில்கின்ற படிப்பு என்பது 4 எழுத்து. அந்த படிப்பினால் அவன் பெறுகின்ற பட்டம் என்பது 4 எழுத்து. அந்த பட்டத்தினால் அவன் பெறுகின்ற ஊதியம் என்பது 4 எழுத்து. அந்த ஊதியத்திலிருந்து அவன் அடையும் உயர்வு என்பது 4 எழுத்து. அந்த உயர்விலிருந்து அவனுக்கு கிடைக்கும் மதிப்பு என்பது 4 எழுத்து. மதிப்பிலிருந்து அவன் அடையும் தள்ளாமை என்பது 4 எழுத்து. தள்ளாமையிலிருந்து அவன் அடையும் கிழவன் என்பது 4 எழுத்து. கிழவன் இறக்கின்ற இறப்பு என்பது 4 எழுத்து. இறந்தவரை தூக்கி செல்லும் மனிதர் என்பது 4 எழுத்து. மனிதர் தூக்கி செல்லும் இடமோ சுடுகாடு என்பது 4 எழுத்து. அப்படிப்பட்ட சுடுகாடும் ஆலயமும் இல்லாத ஊரும் ஊரல்ல. அப்படிப்பட்ட கிராமத்தில் நடந்தக்கூடிய இந்த திருவிழா, திருவிழா என்பது 4 எழுத்து. திருவிழாவிற்கு நடத்தப்படுகின்ற இந்த நாடகம் என்பது 4 எழுத்து. இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிகன் என்பது 4 எழுத்து. ரசிகன் காணுகின்ற குற்றம் என்பது 4 எழுத்து. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனும் நக்கீரன் பரம்பரையில் வந்த மானிட பிறவிகள் நாம். அப்படிப்பட்ட மானிட பிறவிகளாகிய நீங்கள் இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை கண்ணுறுகிறீர்கள். இந்த நாடகத்தை கண்ணுற்று கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாம், அதாவது இப்படிப்பட்ட இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்தாலோ அல்லது ஹரிச்சந்திர புராணத்தை படித்தாலோ படிக்க கேட்டாலோ அவரவர் வாழ்க்கையில் கீர்த்தி பெறுவார்கள் என்பது மரபாக கருதப்படுகிறது. இறுதி வரை இருந்து பட்டாபிஷேகம் கண்டு மூதேவியை அகற்றி சீதேவியோடு செல்லும் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்நாளிலே எக்குறையின்றி எல்லா வளமும் பெற்று நீடுழி காலம் ஒற்றுமையோடும் அன்போடும் சமாதானத்தோடும் மாறாத கீர்த்தியும் மங்காத புகழும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். நாங்கள் எல்லாம் நன்றி நன்றி நன்றி. நாங்கள் எல்லாம் தேவலோக பூதகணங்கள் அசலாத்து குழந்தைகளாக மாறி காலகண்ட தாத்தாருடைய அகத்திற்கு வந்து தேவதாசனை அழைத்து கொண்டு மேல வனாந்திரத்திற்கு தெற்பை குய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். சுப்பு, சேஷ்டு, ஆனந்த், வெங்கட் எல்லோரும் என்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார். டே அம்பி சேஷ்டு வந்துறாளே. ஜனகண்டன் மகன் நல்லோ சீரப்பண்ணே ஜீரப்பண்ணே ஐயா, ஜீரப்பண்ணே ஐயா,
சீர பொண்ணே அங்கே அவனை எல்லாம் வென்று விட்டார் ராமசாமி ராமசாமி ராமசாமி. ராமண்ணன் தங்கை எல்லாம் சூர் பண்ணுங்க ஐயா, சூர் பண்ணுங்க ஐயா, சூர் பண்ணுங்க டேய். ராமண்ணன் தங்கை எல்லாம் சூர் பண்ணுங்க ஐயா, சூர் பண்ணுங்க ஐயா, சூர் பண்ணுங்க. அங்கே அவனை எல்லாம் மூக்கர் தள்ள சும்பன் நெல்ல சும்பன் நெல்ல சும்பன்னு சண்டைக்கு வந்தாண்டாம். சண்டைக்கு வந்தாண்டாம் காலத்துறை காலத்துறை சாக துணிஞ்சாண்ட பகதூர் வெள்ளை. நான் பிறந்தது நான் பிறந்தது ராமன் நாடு, அன்னை பிறந்தது வல்ல நாடு, எங்கள் அன்னை பிறந்தது வல்ல நாடு. ஐயா அடி அடங்கி வடங்கி தச்சோம் கிழிச்சோம் ஒப்பத்து எப்பத்து ஆவ் லவ். பெரியவா கூடின்னு இருக்கு, அடியவா சிறியவா பிராமணால் நமஸ்காரம் செஞ்சு விடுறேன். இந்த நாடு செழிக்க போறது, நல்ல மழை பெய்ய போறது. இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் அமைத்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் நம்ம சிரளப்பட்டி கிராமத்தார்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் தேக ஆரோக்கியத்தோடும் அருட்செல்வம் பொருட்செல்வம் எல்லாம் பெற்று விளங்க போறேன். இந்த ஹரிச்சந்திரா நாடகம் பார்க்கறதுக்கே முதல்ல புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவங்க தான் பார்க்க முடியும். அந்த புண்ணியம் பண்ணியிருக்கவா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், விழிச்சுட்டு இருக்கவா உங்க வாழ்க்கையில விழிச்சுட்டு இருப்பேன். நீங்க எடுக்கக்கூடிய காரியம் எல்லாம் ஜெயமா அமைய போறது. தூங்கிட்டு இருக்கவா தூங்குங்க. இப்போ எழுப்பி உட்கார வச்சா என்ன புரியும்? தூங்குங்க. விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் தூக்கம். 50 ரூபாய்க்கு தூக்கம் கொடுன்னு போய் கடையில் கேட்க முடியுமா? இப்படின்னு முந்தா நாள் ஒரு ஊரில் சொல்லிட்டேன், கொட்டைக்கு முன்னாடி உட்காந்துருந்தவர் சொல்லிட்டார், அதெல்லாம் வாங்கலாம் 145 155 இருக்குன்ட்டான். அட லூசு பழைய, அதுக்கு பேர் மயக்கம்டா, அதுக்கு பேர் தூக்கம் இல்லை. தூக்கம்ங்கிறது எப்படி வரணும்? வயிறு வலிக்க சாப்பிடணும், உடம்பு வலிக்க வேலை பார்க்கணும், தன்னை மறந்து தூங்கணும், அதுக்கு பேர் தூக்கம். தூங்கட்டும். இப்படி படுத்துக்கிட்டு தூங்க வேண்டியது. காலையில் நம்ம நாடகத்தை பற்றி பேசிக்குவாங்க. டீ கடை பொட்டி கடையெல்லாம் நம்ம பேச்சா தாண்டா இருக்கும். நம்ம இங்கே என்னத்தை வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம வள்ளல் பூரா காலையில் தான் தெரியும் யார் யார் என்னென்ன கலட்டு நம்மன்னு. அதுலேயும் பாரு, இப்போ முழிச்சிருக்க கம்பெனி எல்லாம் காலையில் போய் படுத்துகிறோம். இப்போ தூங்குற கம்பெனி தான் காலையில் டீ குடிக்க போகும். இந்த கம்பெனி தான் நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணுற கம்பெனி. ஏன் மாப்பிள்ளை ராத்திரி நாடக கட்ட தெரிஞ்சிச்சான். எல்லாம் வர்றப்பவே அரை கரண்டில் தானே வர்றது. ஆமாம் வந்திருந்தோமா இல்லையா? நாடகம் எப்படி இருந்துச்சு? நாடகத்துக்கு என்னப்பா, நாடகமெல்லாம் நல்லாத்தான் இருந்துச்சு. ஆனால் அவர் சரியில்லைப்பா. நான் அப்போவே சொன்னேன், இந்த ஊரில் ஒருத்தன் இருக்கேன், அவனை போடுங்கன்னு. அவன் மட்டைக்கு 4 கிளியாக கிழிக்கிறேன் அப்படின்னோடனே பக்கத்தில் இன்னொரு தூங்கின கம்பெனி அவர். நான் அப்போவே சொன்னையா, இந்த ஊரில் ஒருத்தர் இருக்காயா, அவனை போட்டி நான் 4 அடி தாண்டாயா, அவனை போட சொன்னேன். என்னை பெற்ற ஐயாக்கெல்லாம் இவங்க சங்கத்திலேருந்து பொட்டியை தூக்கிக்கிட்டு கிளம்புறாங்கல்ல, அப்போவே எங்களுக்கு தெரியும் இவங்கெல்லாம் போய் ஊரில் என்ன கலட்டுவாங்கன்னு எங்களுக்கு அங்கேயே தெரியும். இவங்க உட்காந்துக்கிட்டு அவரை போடுங்க இவரை போடுங்கன்னு நம்மளை கோளாறு சொல்ல வேண்டியது. இப்போ வந்தேற வணக்கம் வந்தேற. இப்போ நீங்கள் நாடக உலகத்துக்கு வந்து எம்பிட்டு காலம் இருக்கும்? 35 வருஷம். அப்போ என்னையை விட கம்மியாக தானே இருக்கிய. நாங்கள் 43 வருஷம் ஆச்சு. ஆமாம், இவ்வளவு வருஷமாக நாடகம் ஆடுறீங்களே, இப்போ தூங்குறவங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? அப்படியெல்லாம் சொல்லப்படாது. என்ன தூங்குற கம்பெனி தான் வாத்தியார, நம்ம கம்பெனி. முழிச்சிருக்க கம்பெனி எல்லாம் நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி. இது பூரா
தூங்குற கம்பெனி தான் நம்ம கம்பெனி. இப்போ செரலப்பட்டியில் நாடகம் வச்சுட்டான். வச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பெரியசாமி அண்ணாவை கூப்பிட்டு, ஆமாம் பெரியசாமி அண்ணா நீங்கள் தான் நல்ல நல்ல நடிகர்களை கொண்டாந்து நாடகங்கள் நல்லா சிறப்பாக பண்ணுவேன், இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை சிறப்பாக பண்ணிடுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அவரும் அட்வான்ஸ் வாங்கி கலைஞர்கள் எல்லாம் புக் பண்ணி, ஆமாம் மன்னார்குடியில் பொறுக்கி, ஆட்டூரில் பொறுக்கி, காரைக்குடியில் பொறுக்கி, மணப்பாறையில் பொறுக்கி, அம்புட்டு பொறுக்கி ஒன்றா கூப்பிட்டு பொறுக்கி கலைஞர்களை கூப்பிட்டு ஆமாம் தேர்ந்தெடுத்து நாடகம் போட்டு நோட்டீஸ் அடிச்சு கொண்டாந்து ஊரில் கொடுத்தாச்சு. ஊரில் நோட்டீஸை பார்ப்பாங்க. ஆமாம் யார் யாருப்பா ஹரிச்சந்திரா நாடகமா, ஆட்டூர் ஆரம்பமா, ஓகே ஓகே அப்படியாப்பா ஹரிச்சந்திரன் ஓகே. சந்திரமதி யாரு, ஈஸ்வரி அம்மாவா, ஆகா மன்னார்குடி ஈஸ்வரியா, யாரா சத்தியவர்த்தி யாரு, காளிமுத்து, காளிமுத்தா, ஆகா நல்லா இருக்குமாடா, ஐயோ ஏமா பொட்டியார போட்டிருக்கா, பொட்டி சுப்பிரமணி ஜேகே, ஆகா ஜேகேன்னா ஓகே நாடகம் ஓகோன்னு இருக்குமாடா அப்படின்னு அவன் நாடக நோட்டீஸை பார்த்தோன்னே ஓகே பண்ணிட்டான். அந்த ஓகே பண்ணதுனால நம்ம உட்காந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க கரெக்டான பார்ட்டி, இவங்க நம்பிக்கையோட நாடகம் நடத்திடுவாங்க, மற்ற மாதிரி ஓபி அடிச்சுட்டு போயிட மாட்டாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் நம்பிக்கையோட தூங்குறாங்க. இந்த கம்பெனி எல்லாம் நம்பிக்கை இல்லாம இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்குறாங்களா, ஓபி அடிக்கிறாங்களான்னு பார்க்க இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் கம்பெனி, கரெக்ஷன் கம்பெனி. இதெல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் தாய்மார்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கியே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பெற்ற ஆத்தாக்கலாம் இருந்து பாருங்க, இந்த நாடகத்தெல்லாம் பார்க்கணும். ஏன்னா இந்த நாடகத்தினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? சத்தியமாக சொல்கிறேன், சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்கிறேன், நீங்கள் பிடிச்சா எடுத்துங்க, பிடிக்கலாம் விட்டுருங்க. சத்தியமாக எனக்கு 2 பசங்க, நான் காசிக்கு போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. காசி பற்றி நினைவே எனக்கு கிடையாது. இந்த ஹரிச்சந்திரா நாடகம் ஆடுறது நிறைய ஹரிச்சந்திரா நாடகத்தை தான் கூப்பிடுவாங்க. இந்த ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு போய் இந்த ஹரிச்சந்திர புராணத்தை பேசி 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 இந்த ஹரிச்சந்திரா நாடகம் ஆடினதுடைய பலன் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பேன், பெரியவளை பார்த்துருப்பேன். காசி தமிழ் சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது, பாரத பிரதமர் தலைமை தாங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு 10 நாள் எங்களை காசிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஐயா. இங்கே இருந்து நானும் ஆட்டூர் ஆறுமுகம் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் போயிருக்கோம். காசிக்கு போய் 10 நாள் நான் நினச்சி கூட பார்க்கல. அரசாங்க விருந்தாளியாக கூட்டிகிட்டு போகிறாங்க, 10 காசு செலவு இல்லாமல் காசியில் கொண்டு போய் நாடகம். அங்கே என்ன கொடுமைன்னா, காசியில் யார் நாடகம் பார்ப்பா, பூரா ஹிந்தி பேசுகிறவன் இருக்கான். பார்த்தா பயங்கரமான கூட்டம். பாரத பிரதமரே தலைமை தாங்கிறாருன்னா எப்படி இருக்கும்? கூட்டம் பயங்கரமான கூட்டம். இங்கே ஹரிச்சந்திரன் வந்து கோஷிக மகாமுனிவர் அப்படின்னு ஒரு வெளியில் வந்தோடனே அங்கே வெளியில் உட்காந்துட்டு ஓ ஆத்மி கே போல்த்த அப்படின்றான் அவன். அங்கே இவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கு புரியல. இந்த கெதியில் நாடகம் 1/2 மணி நேரத்தில் நாடகம் முடிஞ்சும். 23 மணி நேரம் சும்மா தான் இருக்கும். காலையில் எந்திரிக்க காசி, கங்கையில் போய் குளிக்க, காசி விஸ்வநாதரை பார்க்க 10 நாள் அப்படி போய் நாங்கள் காசி விஸ்வநாதனை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். காரணம் என்னென்னா, இந்த நாடகம் ஆடின பலனும் உங்கள் மாதிரி ரசிக பெருமக்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால இந்த நாடகத்தை பாருங்கோ, உங்களுக்கு புண்ணியங்கள் நிறைய கிடைக்கும். ஆமாம், அமைதியாக இருந்து மட்டும் நிகழ்ச்சியை பாருங்கோ. மற்ற மாதிரி அருவருக்கத்தக்க வசனங்கள்லாம் இருக்காது. என்ன தாத்தாக்களா தங்கச்சி மக எல்லாம் என் மக ஜெயிச்சு பேத்தி ஜெயிச்சுட்டு தான் இருக்கீங்க. ஆமாம், எல்லாம் உட்காந்து பார்க்கலாம் தான், சந்தோஷமாக இருந்து பார்க்கலாம். மற்ற நாடகம் மாதிரி அசூசியமெல்லாம் பேசுவாங்க, அசியசியமாக பண்ணுவாங்கன்னெல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் சந்தோஷமாக நம்ம குடும்ப நாடகம் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கலாம், சந்தோஷமா இருக்கு. ஏமாமா எப்படி இருக்க? ஏமாமா தனியா பேசிட்டு இருக்க, பார்த்தா லூசு மாதிரி தெரிறதா? அப்படி எல்லாம் கருத்தா சொல்றேன், நீங்க தான் சொல்றீங்க கருத்து சொல்றேன்னு. நம்ம கூட்டத்தில் கருத்து சொன்னோம்னா நம்மளை லூசுன்றாங்க. ஊருக்காரன் சொன்னா பரவாயில்ல, நம்ம கூட்டத்திலே சொல்றாங்க. எங்க அப்பா என்ன சொல்லுவார், மொட்டைக்குண்டி ஊர்ல கோமணம் கட்டினவன பைத்தியக்காரன்னு. இப்ப தொழில் தெரிஞ்சவன்லாம் லூஸ் ஆயிட்டான். ஆமா, லூசு பைய கூட்டம் நிறைய வந்துருச்சு. அதனால அவங்கள இன்னொரு லூசை கூட்டியாந்தேன் காணமே. எங்க மாமா எங்க வந்துட்டு இருக்காளா? ஆமா, இவாள்லாம் இப்ப இருந்துட்டு இருக்கே. ஒரு விஷயம், நாங்க பிராமணர். ஏமாம்மா நீங்க எல்லாம் சூத்துறாள், எங்களை மாதிரி உங்களுக்கு வாழ தெரிறதா? வாழ தெரிகிறதான்னு கேட்குறேன். ஆமா, இப்படி எங்களை மாதிரி வாழ முதல்ல கத்துக்குங்க. ஆமா, அது இன்னைக்கு தாய்மார்கள் உட்காந்துருக்காங்களா, பூரா தாய்மார தாக்கலா விட்டுருவோம். ஏத்தா நீங்க எல்லாம் பிள்ளை வளர்க்குறீங்களே, பிள்ளைய எப்படி வளர்க்குறேன்? ஏத்தா நீங்க எல்லாம் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறேன்? பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? இப்போ எதுவும் வேண்டாம். இப்போ எங்களவா அகத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கணும் வைங்க. எங்களவா அகத்துல நாங்க கேட்போம், ஏண்டி அம்புஜா மாமி என்னடி குழந்தை பிறந்திருக்கிறதோ அப்படின்னு கேட்டோன்னே, நேக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது மாமி அப்படின்னு. ஆண் குழந்தையா? கவலைப்படாதடி, அவன் கலெக்டர் ஆயிடுவா, அவன் தோப்பனர் மாதிரி தலைமை ஆசிரியர் ஆயிடுவா, எந்த கவலையும் வேண்டாம், சேமமா இருப்பா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இதே நீங்க பிள்ளை பார்த்தா என்ன பேசுவீங்க? ஏண்டி கற்பாயி
கருப்பாய் என்னடி பிள்ளை பிறந்துச்சு? ஆம்பளை பிள்ளையா? பரவாயில்லடி, எவன் கோமணத்தையாவது கசக்கி உன்னைய காப்பாத்திருவேன். பிள்ளை பிறந்த பச்சை பிள்ளைக்கு ஆசீர்வாதம், கோமணத்தை கசக்கமானான். எப்படி என்ன எதில் பிள்ளை வளர்க்குது? ஆனால் அதுதான் போகட்டும், பிள்ளைய கடைவீதிக்கு கூட்டிகிட்டு போகிறாள். இப்போ எங்களவா கூட்டிகிட்டு போவோம். எங்களவா கூட்டிகிட்டு போகிறப்ப நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஏய் தப்பில் மாமா முறை வருவான். அவன் வந்தோன்னு நாங்கள் சொல்லி இந்த இதோ வர்றா அத்திம்பேர் வந்துட்டுருக்கா, அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கூடா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சொன்னோன்னே எங்கள் குழந்தை சொல்லுவான், நமஸ்காரம் மாமா அப்படிம்பா. அவன் நல்லா இருப்பேன், சேவமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் எப்படியா பண்ணுறிய? கடைவீதிக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு போக வேண்டியது. தாப்பில் தாய் மாமே முறை மாமே வந்தான்னா இவங்க சொல்லி கொடுக்குறது, இந்த பாரா உன் தாய் மாமே வர்றேன், அவனை அக்கால ஓலி நிகழ்றான். ஆமாம், அவன் பொண்ணு தர்றானா இல்லை தூக்கிட்டு போட்டுமான்னு கேளு. பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறது. சொல்லி வளர்க்க தெரிகிறதா? வளர்க்க தெரிய மாட்டேன்றது. விட்டுலாம் பேசிகிட்டே இருப்பேனே. இப்போ பேசிகிட்டே இருக்கிறோம். மாமா எங்கே மாமா, நீங்கள் போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்கலாம், வாங்கோ. எல்லாருக்கும் தான் பீஸ். ஆமாம், எனக்கு மட்டும் கிடையாது, வாங்கோ நீங்களும் வாங்க. ஆனால் காசு கொடுக்குறவன் யாரு? முதலாளி. காசு வாங்குறவன் யாரு? தொழிலாளி. அதுதானே உலக நிகழ்வு. என்ன பற்றி ஐயா? காசு கொடுக்குறவன் முதலாளி, காசு வாங்குறவன் தொழிலாளி. காசு கொடுக்குறவன் என்ன சொல்கிறானோ அதைத்தே வேலைக்காரன் செய்யணும். அதுதானே? அதெல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வேறு. எங்களாண்டா உங்கள் பாச்சா பலிக்காது. இப்போ உங்கள் அகத்தில் ஒரு சிரார்த்தம், ஒரு திதி வந்து எங்களாண்ட சொல்லுவேன், இத்தனாம் தேதி திதி வச்சுருக்கோம் அப்பாவுக்கு, வந்து நீங்கள் அதை தான் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவோம்? நாங்கள் எடுத்து சிட்டை எழுத ஆரம்பிச்சிருவோம். ஊனா சிவமயம் போட்டு மஞ்சள் 100 கிராம். ஆரம்பம் மஞ்சளில் தான் ஆரம்பிப்போம். அடுத்து எங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் லிஸ்ட்டு எழுதிட்டு, அது ஆமாம் அதெல்லாம் எழுதிட்டு கடைசியில் கொசுறு இருக்கும் பார்த்தெல்லாம், சிட்டையே எவ்வளோ நீளத்தில் இருக்கும், அதில் வந்து கடைசியில் எழுதுவோம். ஆமாம், 9 கஜம் குண்டங்கி வேஷ்டி 1, 6 கஜம் துண்டு 1, சொம்பு 2, 1001 ரூபாய் தட்சணை முக்கியம் அப்படின்னு எழுதி கீழே சுபம் அப்படின்னு போட்டு மஞ்சள் வச்சு கொடுத்துருவோம். முன்னாடி 501 தான் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ விலைவாசி ஏறி எடுத்து, அதனால 1.25 ரூபா தான் தட்சணைங்கிறது. 1.25 ஆரம்பிச்சது இப்போ 1001 வந்து நின்று இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவேள்? வாங்கி கொண்டாந்து பெரிய தாம்பாளத்தில் வச்சு எங்களாண்ட நீங்கள் கொடுப்பேள். நீங்கள் கொடுப்பேள் எங்களாண்ட, நாங்கள் வாங்குவோம். கொடுக்கறது நீங்கள், வாங்கிறது நான். நீங்கள் சொல்கிறத நான் செய்யணும். எங்ககிட்ட உங்கள் பாச்சா பலிக்காதிரி மாப்பிள்ளை. நாங்கள் தட்டை வாங்கணுன்னே சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம், சட்டையை கட்டுங்கோ. ஆமாம் ஆமாம், அமைதியாக சமணம் போட்டு உக்காருங்கோ. உங்கள் குலசாமியை நினச்சிங்கோ. கிழக்க பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிங்கோ. ஆமாம், அப்படி இதெல்லாம் பண்ணிட்டு நாங்கள் பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிப்போம். பூஜைகள்லாம் பண்ணி முடிச்சோன்னா எழுந்து நில்லுங்கோ. ஆமாம், அப்படி சமணம் போட்டு உட்காந்துங்கோ. சமணம் போட்டு உட்காந்துண்டோ. உங்கள் இடது கையை எடுத்து வலது தொட மேலே வச்சுண்டோ. வலது கையை மடித்து அதன் மேலே வச்சுண்டோ. நான் சொல்கிற மந்திரத்தெல்லாம் சொல்லிகிட்டே இருங்கோ. சொல்ல அவங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் திரும்ப எந்திரிச்சிருந்துங்கோ. உங்கள் குலசாமியை வேண்டியங்கோ. கிழக்க பார்த்துங்கோ. அந்த ஜலத்தை வேண்டிங்கோ. அதை எடுத்து கொஞ்சம் சிரஸ்ல விட்டுங்கோ. ஒரு சுத்துங்கோ. ஒரு ரவுண்ட் அடிங்கோ. ஒரு பல்ட்டி அடிங்கோ. நான் சொல்றதை புறா செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி மாமா? எங்க ரூட்டுக்கு வரவே முடியாது மாமா. அது நாங்க பிரட்டி அடிப்போம். இந்த மாமா வந்துட்டார், ரொம்ப நேரம் மாமாவை நிக்க வச்சுட்டு பேசக்கூடாது. பெரியவா மாமா வாங்க மாமா. ஆகா 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 வாங்க மாமா வாங்க. உங்களத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் மாமா. ஒண்ணு இல்ல மாமா, இல்ல 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 எல்லாரும் ஒன்னாத்தானே வந்தா நான் பாட்டுக்கு ஒரு பக்கமா வந்து உளம்பிக்கிட்டு இருக்கனே. என்ன நீங்க வந்துட்டீங்க. ஆமா, நீங்க வந்துட்டீங்க. எங்க அவனுங்க? ஆமா ஆமாமா, வந்து ரொம்ப நாளே என்னமோ பீத்திட்டு இருக்கல. என்ன? ஆமா ஆமா, இனி போற போக்குல பீத்தினாதான் நல்லா இருக்கும் போல இருக்கு. வைட்டமின் பி அதுல தான் இருக்குன்ட்டாமா. ரொம்ப பீத்தாதே. இல்ல மாமா. மாமா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? நம்ம 2 பேரும் ஷெரலப்பட்டிக்கு எதுக்கு வந்தோம்? நம்ம 2 பேரும் எதுக்கு வந்தோம்? நம்ம எதுக்கு வந்தோம் தெரியுமா? பிடுங்க வந்தோம். சபாஷிடா, இப்படி ஆள் தாண்டா வேணும் நமக்கு. ஒரு சில வயலுகளுக்கு அங்கே வந்த உடனே எதுக்கடா வந்தோம்னா அறுக்க வந்தோம்மா. இங்கே நமக்கு அறுக்கிறதாக்க பிடிக்காது. வந்தோமா நறுக்குன்னு நாளை புடுங்கணுமா போனோமா அறுத்தா பட்டு போயிடுமோ. சரி மாமா, அப்பவே சொன்னேன் கேட்டியா? நம்ம இழுவைக்கு சரியா வர்றவனை இழுத்துக்கிடுவாடான்றே நீ தான் சொன்ன. 56 தேசத்தை ஆண்ட சக்கரவர்த்தி மயன் அப்படின்னு ஒருத்தனை இழுத்துட்டு வந்தியே. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எங்க அவன்? அதாவது கால சூழ்நிலை
தாத்தா கையில பிடிச்சு கொடுத்து சரார்த்தத்துக்கு அவளை அழிச்சுன்னு கூடான்னு சொல்லும் பொழுது மறுக்க முடியாதோ. 56 தேசத்தை ஆண்டானா அவன் மூச்சு மோரே மாதிரி செய்யறது. ஆமா சக்கரவர்த்தி மேனம் எவன்டா சக்கரவர்த்தி இந்த நாட்டுல? யாரு சக்கரவர்த்தி மாமா? இந்த மூச்சு போகுந்தொட்டிக்கும் தான் மாமா மரியாதை. மூச்சு போகுந்தொட்டிக்கும் பார்த்தேன்னா ஒவ்வொருத்தனுக்கும் அதோ தலைவர் போறார், ஐயோ செயலாளர் போறார், ஐயோ மந்திரி வர்றார், எல்லாம் என்னன்றிய அந்த மூச்சு போகுந்தொட்டிக்கும் தான். இந்த மூச்சு நின்றுச்சு, அம்புட்டு பேருக்கும் ஒரே பேர், பேரை மாத்துறாளே. பாடி எப்ப எடுப்பாங்க? ஆமா எப்ப எடுப்பா? இந்த பாடின்னு நம்ம பேரு வாங்குறதுக்குள்ள எம்புட்டு கேடி வேலை பார்க்கணும். இது நமக்கு தேவையா? எப்ப எடுப்பா? சரி அவன் என்ன ஆன? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அதாவது கால்ல போட்டு நடக்கிறாளே செருப்பு, அது பிஞ்சு போனா கூட ஒரு மூலையில போட்டுறா. ஆமா இவன் செத்து போறாளே, செத்து போன பிறகு ஒரு வாரம் அந்த வீட்டுல வச்சிருக்காளா? ஏமாமா 1.5 கோடி ரூபாய் சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கான் பயலுக்கு. அப்பயும் செத்து போயிட்டான். பையன் அழுகிறா பாக்கணும். 1.5 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கா, எப்படிய விட்டுட்டு போயிட்டேப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்னு அழுதுகிட்டே பக்கத்துல பேசுறான். மாமா ஏற்பாடு பண்ணிட்டியா மாமா? ஆளு அனுப்பிச்சிட்டியான்னு கேக்குறேன். அம்பிட்டுத்தான் நம்ம மரியாதை. அதாவது பெத்த பொண்ணு புள்ள பசியோட இருப்பான், சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொல்றா. ஆமா பையன் ஏற்பாடு பண்ண சொல்றான். ஆமா ஆமா என்னன்னா உலகம் அப்படித்தான் மாமா போயிட்டு. இப்ப இதே ராஜா குழந்தைன்னு சொன்னேனே, ராஜனா இருந்தான்னா ராஜாதி ராஜனா இருந்தா எதுவும் கதை இறந்து போனா என்னன்னா நடக்குது மாமா? ஒரு விஷயம் தான். ஐயோ இப்படியே கிளப்பி விடுறீங்களே, நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம். அழைச்சிட்டு வந்தேனா இல்லையா? அந்த தேவதாசன் மடாந்திரத்துக்கு வந்தமா, தெற்ப சம்பத்து சேகரிக்க போன இடத்துல பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான். செத்துட்டானா? செத்துட்டான். தொலையட்டும் போ. வேற என்ன? ஒரு புறம் தொலையட்டும், மறுபுறம் என்ன பதில் சொல்றது? என்ன போனா போயிட்டு போற. என்ன நீ ரொம்ப வருத்தப்பட்டினா வேணா போய் கூட்டிட்டு வா. உயிர் போயிட்டு செத்து போயிடுன்னு தெரியும்ல, விடு. வேற என்ன ஒண்ணு செத்து போயிட்டானா என்னடா பண்ண முடியும்? அழுது 2 நாளைக்கு அழுகலாம்ல. சரி செத்து போனவன எப்படி போய் கூட்டிட்டு? இப்ப நம்ம 2 பேரும் சிக்கல்ல மாட்டிட்டோம். ஏன் மாமா? அதுக்கு என்ன வழி? மாமி வந்து கேப்பா, உங்களை நம்பித்தானே குழந்தைய கொடுத்தேன் எங்கன்னு. நீ கவலைப்படாத, ஒரே தாக்கல்ல நான் இன்னைக்கு சோழியை முடிச்சேன். அந்த தைரியத்துல தானே நானே வந்திருக்கேன். உங்க மையம் எங்கன்னு கேட்டா உங்க மையம் பாம்பு அடிச்சு செத்து தொலைஞ்சிட்டான். போட்டேன்னா ஏமாமா என்னை அடியில பிடிக்கிறேன்? என் குழந்தை உங்க இடத்துல ஒப்படைக்கல, என் உயிரையும் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னா, அவள்கிட்ட புள்ள சேர்த்து விட்டான்னு சொன்னா அவளும் செத்து விட மாட்டாளா? அவளும் செத்துருவாளா? அப்பப்பா செரளப்பட்டில எங்களுக்கு தான் மாமா யோகம் மறுத்திருக்கு. என்னன்னா யோகம்? நீங்க வந்திருக்கேன், எங்க 2 பேருக்கு தான் யோகம். இங்க மயனும் செத்து போனானா சொன்னா அம்மாவும் செத்து போயிருவாளா? 2 பேரும் செத்து போயிருவாளா? நீ கவலைப்படாத. ஒரு காரியத்தை நீ பாரு, ஒரு காரியத்தை நான் பாக்குறேன். நம்ம 2 பேருக்கு இன்னைக்கு பொழப்பு கொடுத்திருக்காடா செரளப்பட்டில. அபச்சாரம் அபச்சாரம். என்னடா? அதாவது இறந்து போயிட்டான்னா இன்னைக்கு உலகம் அப்படித்தாண்டா இருக்கு. எவன் செத்தா என்னன்னு நம்ம பொழைக்கணும்னு தான் தெரிஞ்சு அலையிறாங்க. அதை விட்டு நம்ம என்னதுக்கு? எப்படி வேணாலும் வாழ்றது வாழ்க்கை இல்ல, இப்படித்தான் வாழணும்னு நினைச்சுட்டு இருக்கணுமா இல்லையா மாமா? ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அனுபவங்கள் பத்தாது. யார் என்ன செய்யறது? மாமி வந்து என் நண்ட குழந்தை எங்கன்னு, நான் இள மனசுக்காரன். எனக்கு முன்னாடி பொம்முநாட்டிகள் யாராவது கண்ணீர் விட்டுட்டா நான் இள மனசு தாங்க மாட்டேன். ஆமா, நான் பதிலுக்கு நான் கொஞ்சம் நீர் விட்டுருவேன். இல்ல கண்ணீர் விட்டுருவேன் மாமா. அதாவது ஏன்னா எனக்கு சோகம் ரொம்ப வேகமா வரும். திடீர்னு துக்கம் என் நெஞ்ச அடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து நெஞ்சு ஊக்கு. ஆமா ஆமா நெஞ்சில ஊக்கு மாமா. மாமியாண்ட நான் பேசுறப்ப சொல்றப்ப ஏதாவது தத்து புத்துன்னு உளறணும்னா நான் என்ன சொல்லணும்? என்னை நீங்க காப்பாத்திடுங்க. கவலையே படாது. சரி மாமா. இங்க இருந்து போய் சரி உங்க புள்ள வாரா, இனி வாரா. சரி வார்த்தை 1 அர்த்தம் 2. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தான் மாமா படிச்சவங்களோட பழகணும். பார்த்தேளா? ஆமா, வாரான் என்றால் வருவல், வாரான் என்றால் வரமட்டன், வருவல் மட்டன். சாப்பாட்டுலே இருந்துட்டு இருக்காது, இப்படி எல்லாம் சொல்லாதே. நம்ம வந்து ஏளனமா பேசிடுவா, வருவாள் இப்படி எல்லாம் சாப்பிடுவாளா அப்படின்னு. மாமியை கூப்பிடுவோமா? சந்தி மாமி